நல்ல புத்திசாலியான கிட்டு முயலுக்கு தன்னோட அறிவையும் திறமையையும் நினைச்சு நினைச்சு கர்வம் தலைக்கேறிடுச்சு. தான் ஒரு பெரிய மேதாவின்னு நினைச்சது கிட்டு முயல். அது மட்டும் இல்லாம மற்ற விலங்குகளை எல்லாம் கேலியும் கிண்டலும் செய்ய ஆரம்பிச்சது. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் அந்த வழியா அமைதியா போயிட்டு இருந்த ஒரு ஆமைய வம்புக்கு இழுத்தது முயல். தாத்தா மாதிரி நடக்கிறதா சொல்லி அந்த ஆமைய கிண்டல் செஞ்சது. ஆமையோட மெதுவான நடைய கேலி செஞ்சு சிரிச்சது. இத கேட்டு அந்த ஆமை வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டது. ஆனா கிட்டு முயல் தன்னோட திறமைகளை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தது. தான் ஒரு மிகச்சிறந்த ஓட்டப்பந்தய வீரன்னு ரொம்ப கர்வத்தோட சத்தமா சொன்னது. அது மட்டும் இல்லாம காட்டுல உள்ள வேற யாராலையாவது ஓட்டப்பந்தயத்துல என்ன ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டது. உன்னோட போட்டி போட நான் வர்றேன் அப்படின்னு சொன்னது ஆமை. அதை கேட்ட முயல் ஆமைய பார்த்து கேவலமா சிரிச்சது. அடுத்த நாள் போட்டி ஆரம்பமானது. ஆமையும் கிட்டு முயலும் ஓட்டப்பந்தயம் நடக்கிற இடத்துக்கு வந்தது. மரத்துல இருந்து கிணறு வரைக்கும் பந்தயம். பந்தயத்தை பார்க்க எல்லா விலங்குகளும் வந்தது. 1 2 3 அப்படின்னு குரங்கு எண்ணிச்சு. குருவி விசில் சத்தம் தந்துச்சு. பந்தயம் ஆரம்பமானது. கொஞ்ச நிமிஷத்திலேயே கிட்டு முயல் பாதி தூரம் வரைக்கும் போயிருச்சு. பாவம் ஆமை மெதுவா நடந்து வந்தது. கொஞ்ச நேரத்திலேயே பாதி தூரம் வரைக்கும் போயிட்ட கிட்டு முயலுக்கு கர்வம் தலைக்கு ஏற அது இருக்கிற இடம் வரைக்கும் ஆமை வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு நினைச்சு ஒரு மரத்து நிழல்ல படுத்து தூங்க ஆரம்பிச்சது. மெதுவா வந்தாலும் ஆமை பாதி தூரம் வரைக்கும் வந்துருச்சு. அங்க மரத்து நிழல்ல தூங்குற முயலை பார்த்துட்டு, திமிரு பிடிச்சவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அதை எழுப்பாம இன்னும் கொஞ்சம் வேகமா நடந்து பந்தய எல்லையான கிணத்துக்கு போய் சேர்ந்தது. ஆமை முதல்ல வந்ததை பார்த்து அங்க இருந்த விலங்குகள் எல்லாம் சந்தோஷப்பட்டது. இங்க மரத்தடியில குரங்கு வந்து தூங்கிக்கிட்டு இருந்த முயலை தட்டி எழுப்ப பதறி போன முயல் பந்தயத்துல ஆமை ஜெயிச்சிடுச்சின்னு குரங்கு சொன்னதை கேட்டு அதிர்ந்து போய் பந்தய எல்லைக்கு பாஞ்சு ஓடிச்சு. அங்க கிணத்துக்கு பக்கத்துல ஆமைய பார்த்த கிட்டு முயல் சிலையா நின்னது. எல்லா விலங்குகளும் சேர்ந்து கிட்டு முயலை பார்த்து கேலி செஞ்சது. ஜெயிச்ச ஆமைய யானை தன்னோட தோள்ல தூக்கிக்கிட்டு ஊர்வலமா போனது. காத்து, எங்க போயிட்டு இருக்க? அப்போ வா நம்ம விளையாட போலாம். வெட்டுக்கிளிங்களையும் கூப்பிடலாம். வெட்டுக்கிளிங்களை காணுமே அப்போ. இங்க எங்கேயுமே இல்லையே. அப்ப எங்க போயிருப்பாங்க? வா காத்து, நம்ம 2 பேரும் அங்க போய் விளையாடினா நல்லா இருக்கும்ல. வேண்டாம் அப்போ, நம்ம இங்கே விளையாடலாம். வா, அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாரு. போதும் அப்போ, நாம அங்க போக வேண்டாம். ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. அத கோழி அம்மா குஞ்சுங்களும் இருக்கு. ஹாய், எவ்வளவு அழகா இருக்குங்க. கோழி அம்மா எங்கேயோ போறாங்க. அங்க பாரு, அவன் என்னமோ கொத்தி எடுக்கிறான். புத்திசாலி. அது என்ன சத்தம் அப்போ? ஆமா,
ஐயோ, காட்டு பூனை. அந்த காட்டு பூனை இப்ப அவங்கள பிடிக்க போறான். ஐயோ, காட்டு பூனை எங்க? ஒரு கோழி குஞ்சு வேற காணுமே. அப்போ 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 எங்க இருக்க? என் குழந்தை எங்க இருக்க? அப்ப அந்த காட்டு பூனை தான் கோழி குஞ்சு எடுத்துட்டு போயிருக்கும். அப்போ காட்டு பூனை போயிடுச்சா? போயிடுச்சு. ஆனா கோழி குஞ்சு எடுத்துட்டு போயிடுச்சு. நாம கோழி அம்மா கிட்ட இது சொல்லணும். வேண்டாம் வேண்டாம், கோழியம்மா நினைச்சுப்பாங்க நீ தான் புடிச்சேன்னு. நீ சொல்றது எதுவும் கோழியம்மா புரிஞ்சுக்க மாட்டாங்க. சீக்கிரம் இங்க இருந்து தப்பிச்சு போயிடு. ஓடி போ, கோழியம்மா பக்கத்துல வந்துட்டாங்க. ஐயோ அண்ணா, ஐயோ அம்மா, காத்து. நல்ல தப்பிச்சிட்டோம். அச்சச்சோ, தலை சுத்துது. அப்போ அப்போ எங்க இருக்க? நான் இங்க இருக்கேன். இது என்னது? இது அந்த காட்டு பூனையோட கால் தடம் தான். காத்து, நீ எப்படியாவது அந்த கோழி குஞ்சு போய் தேடு. கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். இந்த வழியா தான் போனா. மஞ்சக்கிளி தானே அது? காத்து, நீ எங்க இந்த பக்கம் போயிட்டு இருக்க? நான் கோழி அம்மாவுடைய கோழி குஞ்சியை காப்பாத்த போயிட்டு இருக்கேன். அத காட்டு பூனை பிடிச்சிட்டு போயிட்டான். காட்டு பூனையா? அவன் ஊருக்கு வெளியில ஒரு மரத்துல எல்லாம் இருப்பான். ஆமா, ஆனா நான் அவளை காப்பாத்தியே ஆகணும். ஜாக்கிரதை. ஐயோ, காட்டு பூனை. காட்டு பூனை போயிட்டான். நான் இப்ப போலாம். அந்த கோழி குஞ்சு எங்கேயுமே காணுமே. இது அவ குரல் தானே. நல்ல வேளை அவளுக்கு எதுவும் ஆகல. இதுக்குள்ளதான் இருப்பா. ஐயோ, இங்கேயும் இல்ல. நல்ல வேளை அவ இங்கதான் இருக்கா. கோழி குஞ்சி, பயப்படாத. உன்னை காப்பாத்ததான் நான் வந்திருக்கேன். உன்னை உங்க அம்மா கிட்ட நான் கொண்டு போய் விட்டுடுறேன். பயப்படாத, நான் தான். அப்போ நீ என்ன பயம் பொறுத்திட்ட. சீக்கிரமா வா. காட்டு பூனை வரத்துக்குள்ள நம்ம கோழி குஞ்சியை காப்பாத்தியே ஆகணும். ஏறி வா, சத்தம் போடாம வா. இங்க பாரு, அந்த கோழி குஞ்சு இங்கதான் இருக்கு. வா குட்டி, அப்படியே பறந்து மேல வா. என்னால முடியல, எங்க அம்மாவை பார்க்கணும். எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இந்த டப்பாவையும் கயிறையும் வச்சு இவளை காப்பாத்தலாம். சரி, சீக்கிரம் சீக்கிரம். இங்க கட்டலாம். அதுல ஏறிக்கோ, நான் உன்னை இழுக்கிறேன். தூக்கு ஐலசா, தூக்கு ஐலசா, தூக்கு ஐலசா. ஐலசா, காப்பாத்தியாச்சு. காத்து, அந்த கோழி குஞ்சு கூட்டிட்டு சீக்கிரம் போ. நான் இந்த டப்பாவை எடுத்துட்டு வரேன். ஐயோ, டப்பா உள்ள விழுந்துருச்சே. நான் இத போய் எடுத்துட்டு வரேன். நீங்க சீக்கிரம் போங்க. காட்டு பூனை. இல்லடா, அங்க என் கோழி குஞ்சு எங்க? காத்து, சீக்கிரம் ஓடிடு. ஓ, அவகிட்டயா? என்கிட்டயே உங்க ஆட்டத்தை காட்டுறீங்களா? ஏய், இல்லங்கயே, நான் விட மாட்டேன். ஒழுங்கா வெளியே வா. இந்த காட்டு பூனைய பத்தி உனக்கு தெரியாது. ஓடிடலாம். அவன் உள்ள மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். இதுதான் சரியான நேரம். அப்போ நீ
இவள பாத்துக்கோ, நான் இப்ப வரேன். காத்து ஜாக்கிரதை. என்னால தள்ள முடியல. இது ரொம்ப கனமா இருக்கு. அந்த பக்கம் ஏதோ தடுத்துக்கிட்டு இருக்கு. போய் என்னன்னு பார்க்கலாம். ஐயோ, ஒரு கல்லு. இதை எடுத்துடலாம். ஓ ஓ ஓ காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. நிக்க மாட்டேங்குதே அம்மா. காட்டு பூனை தண்ணிக்குள்ள விழுந்துட்டான். காட்டுவாக்கா, இங்க வந்து பாரு. காட்டு பூனை தண்ணியில விழுந்துட்டான். நாம தப்பிச்சிட்டோம். ஹை, அம்மாவும் அப்பாவும். அம்மா, சொல்லுமே. காத்து அக்கா தான் என்ன காப்பாத்துனாங்க. காத்து, நீ ரொம்பவே தைரியசாலியா இருக்க. காட்டு போன உன்னை ஏதாவது பண்ணிச்சாமா? இல்லம்மா. அப்பா, எப்படியோ தப்பிச்ச.